இந்த விவசாயத்தில் என்ன லாபம் வருது? பத்தாத்துக்கு இந்த எருமாடுங்க வேற இந்த பைப்லாம் வந்து உடச்சு விட்டு போயிடுதுங்க. என்ன வாழ்க்கடா இது? இதெல்லாம் சரி பண்ணுறதுக்குள்ள போதும் ஆகிடுமே. இப்பொழுது இது கொடுத்தானா வர வர எந்த ப்ராடக்ட்லையும் குவாலிட்டியே பார்க்க முடியாதுல்ல. இதாச்சும் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். பரவாயில்லப்பா, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. யாருடா அவன் கால் பண்ணிட்டே இருக்கான்? இவனா? என்ன பண்ணுறது? கட்டு. இன்னைக்கு விடமாட்டான் நாட்டிருக்கே, சமாளிப்போம். இன்னைக்கு என்னென்ன கேட்க போகிறோன்னோ தெரியலையே. ஹலோ, ஏப்பா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியா? அது லோன் வாங்கும்போது மட்டும் நல்லா இழிச்சிட்டு வாங்குறீங்களே, இப்போ கட்ட சொன்னால் உங்களுக்கு வலிக்குதா? அப்படிலாம் இல்லை சார். நீங்கள் திருப்பி தருவீங்கன்னு சொல்லி தான் நம்பிக்கை வச்சு லோன் தருங்க. எப்பப்போ கட்டுவேன் சார்? ப்ளீஸ் சார், கொஞ்சம் டைம் தாங்க சார். உனக்கு எவ்வளோ நாள்ப்பா டைம் தருது? உங்களை மாதிரி ஆளுங்களாம் காசு கைக்கு வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லவங்க. காசு கைக்கு வந்தவொடனே உங்கள் சுயரூபத்தை காமிச்சிடுறீங்க. சார் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க சார். உன்னை எவ்வளோ பொறுமையாப்பா என்ன இருக்க சொல்கிறேன்? எதுக்கு மேலே பொறுமையாக என்னால் கேட்க முடியாதுப்பா. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்பட்டு இந்த விவசாயத்தை பண்ணிகிட்ருக்காங்க சார். ஒரே ஒரு வாரம் டைம் தாங்க சார். எப்படியாச்சும் உங்கள் கடனை கட்டிடுறேன் சார். எத்தனை ஒரு வாரம்ப்பா? உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சுப்பா. சரி, உனக்கு ஒரு கடைசி சான்ஸ் தான். இன்னும் நீ ஒரு வாரத்தில் நீ லோன் கட்டலைன்னா உன்னோட நிலம்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாகிடும். ஞாபகம் வச்சுக்கோ, இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் டைம். ஃபக். இந்த 1000 கோடி 2000 கோடி கடன் எப்படி வாங்குறானுங்க? என்ன வாழ்க்கடா இது? கடவுள்ன்ட்டு ஒருத்தன் இருக்கிறானா இல்லையா? ஏன் எப்பயுமே உழைக்கிற மக்களுக்கே கஷ்டத்தை தரான்? நம்ம வாழ்க்கையில் கடவுள் ஒரே ஒரு வாய்ப்பு தர மாட்டாரா? என்னடா இது? என்ன பேப்பர் இது? எங்கேருந்து வந்திருக்கோம்? என்னடா இது? பின்னாடி வச்சிருந்த பாட்டில் எங்க? இங்கே